வெஜிடபிள்ஸ் பார்த்ததுக்கப்புறம் சந்திரமுகியாக மாறலைன்னா எப்படிங்க முடியும்? நிஜமாவே நான் வெஜிடபிள்ஸ் பார்த்த உடனே சந்திரமுகியாக மாறிட்டேங்க. எதுக்குன்னா ஒரு ஒரு கிலோ ஒரு கிலோ வெஜிடபிள்ஸ் எவ்வளோ ரேட்டு விற்குது தெரியுமாங்க? ஐயோ, அவ்வளோ ரேட்டுங்க எங்கள் ஊரில் மார்க்கெட்டில். துபாய் ரேட்டில் போகுங்க எங்கள் ஊரில் எல்லாம் மார்க்கெட்டில் வெஜிடபிள்ஸ் வாங்குறப்போ எனக்கு அப்பா என்ன இவ்வளோ ரேட்டா அப்படின்னு ஃபீல் ஆகுங்க. ஆனால் இந்த வீக் வந்துட்டு ஹஸ்பண்டு 250 ருபிக்கு காய்கறி கீரை வகை எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோங்க. எனக்கே ஷாக்காக இருக்கும். நம்ம அந்த கொத்தமல்லி புதினா வாங்கணுன்னாலும் 50 ரூபா சொல்லுவாங்க அங்கே. கொத்தமல்லிக்கு 3 கட்டு இருக்கும் 50 ரூபா, 2 கட்டு புதினாக்கு 50 ரூபா, இப்படி தாங்க சொல்லுவாங்க. ஆனால் இந்த வாட்டி வந்துட்டு 7 கட்டு புதினா வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதுக்கு வெறும் 10 ரூபா கொடுத்துருக்காங்க ஹஸ்பண்ட். எனக்கே ரொம்ப ஷாக் ஆயிடுச்சுங்க. என்னங்க உண்மையாக சொல்கிறீங்க? நம்ம ஊர் மார்க்கெட்டுக்கு போனீங்களா இல்லை பக்கத்து ஊரில் ஏதாவது போயிட்டீங்களா அப்படின்னு நான் கேட்டேங்க. இல்லை எங்கேயாவது வேறு ஊரில் மார்க்கெட் போயிட்டு வந்துட்டிங்களாங்க, என்னங்க உண்மையாக சொல்லுங்கன்னு கேட்குறப்போ, இல்லை நம்ம ஊர் மார்க்கெட்லேயே தான் என் ஃப்ரெண்டு கடை வச்சுருந்தேன், அவன்கிட்ட தான் சொல்லியிருந்தேன். நான் காலையிலே சொன்னேன் வெஜிடபிள்ஸ் எடுத்து வச்சுருந்தேன், அவன் கீரை புதினா எல்லாமே எடுத்து வச்சுட்டா, அவனுக்கு வந்து பெரிய மனசு அப்படின்னு சொன்னாங்கங்க. எனக்கு ரொம்பவே ஹாப்பி ஆச்சுங்க. இந்த மாதிரியும் மனுஷங்க இருக்காங்களா, பரவாயில்லையே, நல்லா இருக்கட்டும் அந்த அண்ணா நினச்சிட்டு. இவ்வளோ ஃப்ரெஷ்ஷான காய்கறியை பார்த்த உடனே தலையே சுற்றிருச்சுங்க. அது கூட 2 பேர் ஹெல்ப்பர் வேறு எனக்கு. அவங்க இந்த ஹெல்ப்பரையும் சமாளிச்சுட்டு எல்லாம் எடுத்து வைக்கிறதுக்குள்ள போதுன்னு ஆயிடுச்சுங்க. உங்கள் வீட்டில் இப்படி தான் குட்டீஸ் எல்லாம் அலப்பறை பண்ணுவாங்களா? உங்கள் ஊரில் மார்க்கெட்டில் வெஜிடபிள்ஸ் என்ன ரேட் விற்கிதுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கமெண்ட் பண்ணணும், நிச்சயமாக கமெண்ட் பண்ணணுங்க. கமெண்ட் பண்ணாமல் இருக்காதீங்க. அப்புறமா இவ்வளோ ஃப்ரெஷ்ஷான காய்கறியை பார்த்துட்டு எப்படிங்க சும்மா இருக்க முடியும்? எங்கள் வீட்டுக்காரர் வேறு பியூர் வெஜிடேரியனாக இருக்கிறவங்களுக்கு சமைச்சு கொடுக்காட்டி அவங்களுக்கு ஃபீல் ஆயிரும் இல்லைங்க. அதனால அந்த பட்டாணி, கேரட்டு, பீன்ஸு எல்லாமே போட்டு ஒரு நல்லா சூடான வெஜிடபிள் பலாவ் ரெடி பண்ணிட்டோங்க. நம்ம ஊர் சைடெல்லாம் வெஜிடபிள் புலாவ் சொல்லுவாங்க, ஆனால் நாங்கள் வந்துட்டு இங்கே வந்துட்டு வெஜிடபிள் பலாவ் சொல்லுவாங்க. சூடான வெஜிடபிள் பலாவ் தான் ரெடி பண்ணிட்டேங்க. சூப்பராக இருந்துச்சுக்கா. சூடாக சாப்பிடும்போது அது கூட நான் வந்துட்டு ப்ரோஸ்டட் சிக்கனு, தயிர் பச்சடியும் அப்புறமா குக்கும்பரும் கட் பண்ணி வச்சுக்கிட்டோம். சூப்பர். நைட் டைமில் அந்த சாப்பிடும்போது சூப்பராக இருந்துச்சு. ஆனால் சூடாக சாப்பிட்றப்போ ஆல்ரெடி சூடாக இருக்குது, கிளைமேட்டும் சூடாக இருக்கிறதுனால கொஞ்சம் சூடாக இருக்கிற மாதிரி தோணுச்சு. ஆனால் பலாவ் வந்துட்டு சூடாக சாப்பிட்றப்போ சூப்பர் டேஸ்ட், செம்மையாக இருக்குங்க. சூப்பர்னே சொல்லலாம். நான் சமைச்சதுக்கு நானே அவுட் ஆஃப் 10 கொடுத்துக்கலாங்க. 10க்கு அவுட் ஆஃப் 10 அப்படின்னு சொல்லலாம். 10க்கு 10 கொடுத்துக்கலாம். சூப்பராக இருக்குங்க. எங்கள் வீட்டில் நாங்கள் எல்லாருமே நான் வெஜிடேரியன். எங்களோட ஹஸ்பண்ட் மட்டும் வெஜிடேரியன், பியூர் வெஜிடேரியன் அவங்க. அதனால கொஞ்சம் ஃபீல் ஆகும் வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு சமைக்கும்போது. ஆனால் இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு சிக்கன் கூட சமைச்சாலும் ஒரு பிரியாணி சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு வெஜிடபிள் பலாவ் பிடிக்குமா இல்லை பிரியாணி பிடிக்குமான்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதிகமாக பிரியாணி தான் பிடிக்கும்னு நீங்கள் சொல்லுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் யாருமே கமெண்ட் பண்ணுறது இல்லைங்க, யாருமே லைக் பண்ணுறது இல்லை, ஒன்றும் பண்ணுறது இல்லைங்க. நானும் வீடியோ எடுத்து போடுறேன். என் வீடியோவில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தாவது கமெண்ட்டில் சொல்லுங்க. என்ன திட்டியாவது கமெண்ட்டில் சொல்லுங்கன்னு கேட்குறேன். ஏன்னா யாரும் ஒரு கமெண்ட் இல்லை, லைக் இல்லை, எதுவுமே பண்ணுறதில்ல. அட்லீஸ்ட் சப்ஸ்கிரைபாவது பண்ணிக்கோங்க. உங்களால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் ஆகட்டும், அப்படி தான் நான் சொல்லுவேன். ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.